அரிசியை வச்சு இப்போ நான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக சாதம் வடிப்போம்ல, அந்த அரிசியே போதும். நான் அதை தான் ஒரு உலக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பொரி அரிசி ரெடி பண்ண போகிறோம். அரிசி நல்லா பொரியிற வரைக்கும் செவக்க நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பில் நான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் அரிசியும் நல்லா வறுபட்டுட்டே இருக்குது. கை விடாமல் அதை கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பொட்டுக்கடலையும் அரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது வெல்லம் பாவு காய்ச்சறதுக்காக நான் வெல்லத்தை இடித்து வச்சுருக்கேன். இதோட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இதை பாவு காய்ச்சிக்கிடலாம். வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வெல்லம் பாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரிசியையும் பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. வந்து ஒரு பிளேட்டில் நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம்ல, அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் எதையாவது சேர்த்து தொட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நம்ம பொரி உருண்டை.